இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தாடக வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் ரொம்ப ஆக்ரோஷமா சாமி ஆடுறாருல, இவருக்கு நடந்த விஷயம் இது. இந்த தாடக வேஷம் போட்டுருக்கிறவர் தசராவுக்கு வேஷம் போட்டுட்டு குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு வரும்போது இவங்க தசரா குழுல இருந்து இவருக்கு மட்டும் மாலை போடாம விட்டுருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், இவரோட கழுத்துல பூ மாலையோ எலுமிச்சை மாலையோ எந்த ஒரு மாலையுமே இருக்காது. இன்னொரு ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயமும் இந்த வீடியோல இருக்குது. என்னன்னா, இவர் வந்து இப்போ அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த தாடக வேஷம் போட்டுட்டு அருள்வாக்கு சொல்றதுலாம் ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். யாராவது ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் அருள்வாக்கு சொல்லுவாங்க. இவருக்கு மாலையே போடாம விட்டதுனால இவர் என்னோட மாலை எங்கன்னு சொல்லி ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு சாமி அடிக்கிட்ட. அவங்க தசராக்குள்ள உள்ள மற்ற சாமிகளும் உனக்கான மாலை உனக்கு கண்டிப்பா வரும், நான் மாலை தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த இடம் வந்து கோவிலுக்கு பின்னாடி. அவங்க கோவிலை விட்டு வெளியே வந்து கடற்கரையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னுமே அவங்க கழுத்துல மாலை வரவே இல்லை. கடற்கரையை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு பெரிய எலுமிச்சப்பழ மாலையை இவங்க கழுத்துல வாங்கி போட்டு விட்டுருக்காரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கழுத்துல மாலை இருக்கிறது நல்லாவே தெரியும். அதனால எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அந்த எலுமிச்சப்பழ மாலையை போட்டவர்கிட்ட அத்தனை சாமிகள் வரும்போது எதுக்காக ஏன் கழுத்துல மாலையை போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவரும் ரொம்ப சிம்பிளா ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்காரு, என்னன்னு தெரியல, எனக்கு மற்ற சாமிகளுக்கு போடணும்னு தோணல, உங்களுக்கு தான் போடணும்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.